வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஆலோவேரா ஜெல் வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஆலோவேரா ஜெல்லை வச்சுட்டு தலைக்கு தேய்க்கிறதுக்கு ஒரு ஆயிலும் ஃபேஸ் க்ரீமும் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க அது என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஆலோவேரா ஜெல்லு நான் இப்போ வீட்டிலேருந்து பறித்து வச்சுருக்கேன். பறித்து கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சிட்டிங்கன்னா இதுலேருந்து ஒரு மஞ்சள் கலரில் ஒரு லிக்விட் வரும். அது பாய்சன், அதை எடுக்கக்கூடாது. அது நல்லா போனதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம தோல் சீவிக்கலாம். இந்த முள்ளாக இருக்கும், இதையும் ஃபஸ்ட்டு எடுத்துட்டு ஒரு சைடு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். கடையில் வாங்குகிற ஆலோவேரா ஜெல்லில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல்லாம் கண்டிப்பாக சேர்த்துருப்பாங்க. நம்ம இது இப்போ வீட்டிலையே நம்ம செய்யும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், கெமிக்கலும் இருக்காது. இந்த மாதிரி ஃபுல்லாக சீவி எடுத்துக்கலாம். இப்போ நான் ரெண்டையும் தோல் சீவி வச்சுட்டேன். நான் சாதாரணமாக எனக்கு செய்யும்போது கொஞ்சம் இதுவாக இருக்கிற தோலெல்லாம் நான் எடுக்க மாட்டேன். இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்ச அலோவேராவை சேர்த்துக்கலாம். இதை நல்லா அடிச்சுட்டு வந்துடலாம். நைஸ் பேஸ்ட்டாக அடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ நான் இந்த அளவு லிக்விடாக அடிச்சிட்டேன். இதில் பாதி மட்டும் நான் தலைக்கு எண்ணெய் ஹேர் ஆயில் காய்ச்சறதுக்காக எடுத்து வைக்கிறேன். பேலன்ஸு இதில் இருக்குது. அதே மாதிரி 2 ஸ்பூன் அரிசி மாவு, அதையும் சேர்த்து நல்லா அடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா அடித்தாச்சு. இதை இப்போ நம்ம அடுப்பில் வச்சு நல்லா வத்தி எடுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கடாய் போட்டிருக்கேன். அதில் நம்மளோட மிக்சியில் அரைச்ச லிக்விடை அதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா குறுகி வரணும். நம்ம இதை அப்படியே யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் விட்டமின் இ டேப்லெட் போட்டுட்டும் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி பண்ணுனா ஒரு வாரத்தில் அது வீணாக போகிடும். இப்போ நான் சொல்கிற மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா 50 நாள் வரைக்கும் அது வீணாக போகாது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இறுகி வர ஆரம்பிச்சிருச்சு. அதில் உள்ள தண்ணி எல்லாம் போயிடணும், அதுக்காகத்தான். ஒரு 2 மினிட் கூட இதில் இருக்கட்டும். இப்போ இதில் நான் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கிறேன். அது சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். அதுக்கப்புறம் அதில் நான் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட அலோவேரா ஜெல் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ நல்லா ஆறிடுச்சு. இது பாதாம் ஆயில். அது நான் 2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஆறினதுக்கு அப்புறம் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி சின்ன பாக்ஸில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம்.
இப்போ நான் இதை வந்து கரெக்டாக ஒரு 1 hour நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிற போகிறேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ரீம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம எண்ணெய் காய்ச்சறதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். இது நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சி வச்ச அலோவேரா ஜெல். இது வந்து கரிசலாங்கண்ணி இலை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வெந்தயத்தூள் 3/4 ஸ்பூன் கிட்ட எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 8 மணி நேரம் வெந்தயத்தை நல்லா ஊற வச்சுட்டு நல்லா ஒரு துணியில் கட்டிட்டு 3 நாள் வச்சுருந்தோன்னா நல்லா அழகாக முளவிட்டுருக்கும். அதை வெயிலில் காய வச்சுட்டு அதை பொடி பண்ணி வச்ச பொடி தான் இது. இப்போ வாங்க எண்ணெய் இப்போ நான் ஒரு இரும்பு கடாய் சேர்த்துருக்கேன். அதில் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் ஒன்று சூடாகட்டும். எண்ணெய் லைட்டாக சூடாக ஆரம்பித்தோன்னே நான் கரிசலாங்கண்ணி இலையை சேர்த்துக்கிறேன். அதோட கூட நம்ம வெந்தயத்தூள் எடுத்து வச்சதையும் சேர்த்துக்கிறேன். அதோடையே நம்ம அரைச்சி வச்ச அலோவேரா ஜெல்லையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இலையெல்லாம் நல்லா வெந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா பாதிக்கு பாதியாக குறுகி வரணும். ஏன்னா நம்ம அலோவேரா வந்து லிக்விடாக தான் சேர்த்துருக்கோம். கொஞ்சம் அதில் தண்ணி இது இருந்தால் கூட ஒரு மாதிரி பூத்து போன மாதிரி போய் எண்ணெய் வீணாக போயிடும். அந்த மாதிரி சைனஸ் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களும் அடிக்கடி ஜலதோஷம் தலைவலி இருக்கிறவங்களும் வெந்தயம் சேர்க்காதீங்க இதோட. ஏன்னா ஏற்கனவே குளிர்ச்சியாக இருக்கும், அதனால சொல்கிறேன். இந்த எண்ணெய் வாரத்தில் 2 நாளைக்கு நல்லா தலையில் மசாஜ் பண்ணிவிட்டு வெறுமனை தேய்ச்சிட்டு இது இல்லை, நல்லா மசாஜ் பண்ணணும். தேய்ச்சிட்டு ஒரு 1/2 hour வச்சுட்டு இருந்துட்டு ஷாம்பு போடாமல் தலைக்கு குளிச்சிருங்க. ஒன்று கூட குறுக்கட்டும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா குறுகி ரெடி ஆகிடுச்சு. இலையெல்லாம் நல்லா வெந்துட்டு எண்ணெயோட கலர் பாருங்கள். கரிசலாங்கண்ணி நம்ம போட்ட கரிசலாங்கண்ணியோட கலர் வந்துடும், அந்த க்ரீன் கலரு. இது ஆறினோன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம எண்ணெய் நல்லா ஆறிடுச்சு. நம்ம இதை இப்போ வேற ஒரு இதில் மாற்றிக்கலாம். நம்ம கரிசலாங்கண்ணி இலை போட்டோம் இல்லையா, அதோட கலர் தான் பார்த்துக்கோங்க அது எப்படி வந்திருக்கு க்ரீன் கலர்னு. இப்போ நம்மளோட அலோவேரா ஹேர் ஆயில் ரெடி ஆகிடுச்சு. கரிசலாங்கண்ணி இலையை போட்டுட்டு அது நல்லா கொதித்து அதோட சாறு முழுக்க அந்த எண்ணெயில் இறங்கணும். அப்போ தான் இந்த கலர் வரும். அவ்வளோதாங்க. நம்மளோட இப்போ ஃபேஸ் க்ரீம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபேஸ் க்ரீம் ஒரு 1 hour ஆகிடுச்சு. நான் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சுட்டு எப்படி வந்திருக்கு பாருங்கள். கை கொடுமா. ஸ்கின் அவ்வளோ ஒரு ஷைனிங்காக இருக்கும். இது தேய்ச்சிங்கன்னா கண்ணில் கருவளையம், கரும்புள்ளி, நம்ம பருக்களால் வர்ற ஒரு மாதிரி பரு வந்துட்டு நம்ம கிள்ளி விடும்போது ஒரு மாதிரி கருப்பாகும் தெரியுமா, அதெல்லாம் மாறுறதுக்கும் எல்லாத்துக்கும் இது அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த க்ரீமு. அவ்வளவுதாங்க. நம்மளோட க்ரீமும் ரெடி ஆகிடுச்சு, அலோவேரா எண்ணெயும் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.